வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். இப்போ நிறைய பேருடைய டவுட் என்னன்னா, அவங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இப்போ குலதெய்வத்தை பற்றி நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பேசணும்னா 4ஆம் இடம் குலதெய்வத்தினோட அனுகிரகத்தை பற்றி பேசப்படுது. 4ஆம் இடத்தினோட அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்து அமர்ந்த குலதெய்வத்தினோட அனுகிரகம், குரு பார்வை பெற்று 4ஆம் இடத்து அதிபதி நல்ல புதுசில் இருந்தால் குலதெய்வத்தினோட அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 5 குடையவன், 9 குடையவன், இவங்க நல்ல பொசிஷனில் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அதை குரு பார்த்து, யாராவது ஒருத்தர் குரு பார்த்து இருந்தாங்கன்னா குலதெய்வத்தினோட அனுகிரகம் நல்லா இருக்கு, அவங்க சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்வாங்க. குலதெய்வத்தினோட அருள் கிடைச்சாலே மற்ற தெய்வத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வந்துடும். இது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அது மாறாது. சப்போஸ் பிரசன்ன சோழி பிரசனத்தில் பார்த்தோம்னா அதே தான் சேர்ந்த குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் மாந்தி ரொம்ப ஃப்ளே பண்ணும். குலதெய்வத்தினோட அனுகிரகத்தை பற்றி பேசணும்னா சோழி பிரசனத்தில் மாந்திக்கு 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்றிருந்தா, 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்று பாதகாதிபதியோட பாதகாதிபதியும் 4 குடையவனும் சம்பந்தம் பெற்று மாந்தி அது லிங்க் ஆயிருந்ததுட்டா குலதெய்வத்தோட சாபம் ஏற்பட்டுரும். அப்போ மற்ற தெய்வத்தோட அனுகிரகம் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால சூரிய பிரசனம் மெயினாக பார்க்கணும். அதில் பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு என்ன அருடு லக்னம் கிடைக்குதோ அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்க்கணும். பாதகாதிபதிக்கு 4 குடையவன் சம்மந்தப்பட்டு மாந்தி சம்மந்தப்பட்டால் குலதெய்வத்தினோட சாபம் ஏற்பட்டுரும். அதே 4 குடையவனுக்கு மாந்தி சம்மந்தம் படாமல், பாதகாதிபதிக்கு மாந்தி சம்மந்தப்படாமல் 9 குடையவன், 5 குடையவன், இவங்களுக்கு 5 குடையவன், 4 குடையவன், இவங்களுக்கு குருவோட சம்மந்தம் பெற்றிருந்தால் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு சகலகாரிய வெற்றி அடையும். ஜாதகத்தில் பேடான திசாபுத்திகள் நடந்தாலும் கூட அந்த மாதிரி அமைப்பு சூரிய பிரசனத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிற மாதிரி அப்போ அருடு லக்னம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டா சகலகாரிய வெற்றி அடையும். பேட் டைமு, நம்மளுக்கு திசாபுத்தி சரியில்லை அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற கிரகத்தினோட அனுகிரகம் நம்மளுக்கு 100% கிடைச்சிடும். வணக்கம், வாழ்க வளமுடன்.